சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ஜே.பி. நட்டா மாநிலங்களவை முன்னவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய அமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் தற்போது மாநிலங்களவை முன்னவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரம் ரமேஷ். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது மத்திய அமைச்சராக பதவியேற்றுள்ள சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா மாநிலங்களவை முன்னவராகவும் நியமிக்கப்பட இருக்கிறார். மாநிலங்களவை முன்னவர் என்றால் லீடர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது ஆளும் கட்சியின் சார்பில் மாநிலங்களவையின் சார்பில் தலைவராக நியமிக்கப்பட இருக்கிறார் ஜே.பி. நட்டா. அவர் அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தான் அவர் மத்திய அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு கடந்த ஆட்சியில் மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருந்தார். ஆனால் அவர் அப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். ஆனால் அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பியூஷ் கோயல் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு அவர் மக்களவை எம்பி ஆகியிருக்கிறார். எனவே அவரது மாநிலங்களவை எம்பி பதவி காலியாகி இருக்கின்றது. அவர் இனி மாநிலங்களவை முன்னவராக தொடர முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் தற்போது பாஜகவினுடைய தேசிய தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா மாநிலங்களவை முன்னவராக நியமிக்கப்பட இருக்கின்றார். நான் முன்பே குறிப்பிட்டது போல மக்களவையை பொறுத்தவரை யார் மக்களவை தலைவராக இருக்கிறார்களோ அவர்தான் பிரதமர். அப்படி பார்க்கின்ற போது மக்களவையினுடைய தலைவர் பிரதமர் மோடி, மாநிலங்களவை தலைவர் என்று பார்க்கின்ற போது அவர்களை அவை முன்னவர்கள் என்று கூறுவார்கள். எனவே அந்த அவை முன்னவராகத்தான் ஜே.பி. நட்டா நியமிக்கப்பட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏதேனும் ஒரு மாநிலங்களவையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஆளும் அரசின் சார்பில் எழுந்து நின்று பதில் கூறுவதாக இருக்கட்டும், ஏதேனும் முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் கொண்டு வருவது யார் மாநிலங்களவை முன்னவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாநிலங்களவை முன்னவர் பதவி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.